இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு மர்மம் நிறைஞ்ச அமானுஷ கதைங்க. ஒரு பெண்ணு இன்ன வரைக்கும் அமானுஷத்து கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது கதை இல்லைங்க, இது ஒரு உண்மை சம்பவம். எதனால அவங்க இந்த அமானுஷ பிடியில மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள்லாம் கோத்ரூ பண்ணாங்க, இதை பத்தின விவரமான விஷயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும், நீங்க தட்டி பார்க்கலாம். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? இந்த கதை ஷார்ட்டான கதை தான், ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிவு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த கதைக்காக இவங்களுக்கு நான் வச்ச பேரு தேவி. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டே தம்பி தான், அம்மா அப்பா அண்ட் இவங்க. மொத்தம் 5 பேர் இவங்க குடும்பத்துல. இவங்க வாழ்க்கை சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுற வரைக்கும் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. பெருசா கஷ்டம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வாழ்க்கை நல்ல நிம்மதியா தான் இருந்துச்சு. ஆனா எப்ப இவங்களுக்கு 18 வயசு ஆனிச்சோ அன்னைக்கு தாங்க இவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட 18 வயசு பர்த்டேக்கு இவங்க அப்பா அம்மா ஸ்கூட்டி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுல தான் எப்போதுமே காலேஜுக்கு போவாங்க வருவாங்க. ஆனா அந்த காலேஜுக்கு போற பாதை பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் மாதிரி மேலே ஏறி கீழே இறங்குமாங்க. ஸோ அந்த மேம்பாலத்துல ஏறி இறங்குறப்ப ஒரு சின்னதா வளைவு மாதிரி வருமா. அந்த வளைவுல நிறைய ஆக்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான். இவங்க எப்போதுமே அந்த மேம்பாலத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, வேற வழியில தான் இவங்க காலேஜுக்கு போவாங்க. அந்த டைம்ல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. காலையில வேலைக்கு போவாங்க, ஈவினிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வாரத்துல மொத்தம் 4 நாள் தான் கிளாஸ். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அவசர அவசரமா வேலையை முடிச்சுட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த மேம்பாலம் வழியா தான் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஆக்சிடென்டும் ஆயிருக்கு. அப்ப மணி பாத்தீங்கன்னா மணி 8 தான். கண்ணை முடிச்சு பாக்குறப்ப இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. சுயநலவு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு. அந்த டைம்ல எப்படி ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னு அவங்களுக்கே தெரியலையா. ஏன்னா அப்போ அந்த டைம்ல எந்த கார் எந்த பைக்கும் போல, ஆனா அவங்க அடிபட்டுட்டாங்க. இவங்க அடிப்பட்ட கையோடய மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முடிச்சு பாக்குறப்பதான் தெரிஞ்சிருக்கு இவங்களோட லெஃப்ட் கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. பத்ததுக்கு நிறைய ப்ளீடிங்கும் ஆயிருக்கு. இவங்களுக்கு புரியவே இல்லை, ஏன்னா அந்த டைம்ல காரோ பைக்கோ எதுவும் போகவே இல்லை. எப்படி அடிபட்டாங்கன்னு தெரியல. பத்ததுக்கு எது இடிச்சு அவங்களுக்கு இவ்வளோ ரத்தம் வந்திருக்கு, காலு எலும்பு முறிகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இவங்க ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களாங்க. ஆனா அந்த 5 நாளுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான தூக்கம் இல்லையா. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நிறைய அமானுஷ தொந்தரவு இருக்கிறது சகஜம்தான். ஆனா இவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு யாரை பார்த்தாலுமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா கண்ணை முடிச்சு பாக்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு உருவம் காலுக்கிட்ட நிக்கிற மாதிரியும் இல்ல பக்கத்துல உட்காந்து இருக்கிற மாதிரியும் இவங்களே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த 5 நாளுமே அப்படிதான் இருந்திருக்கு. எப்பதான் பேர் வெட்டி வீட்டுக்கு போவோன்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. பேரு வெட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அமானுஷம் இவங்களை தொடர்ந்து வந்திருக்கு. நைட் ஆனாலே ஏதோ ஒரு சத்தம் கேட்குமாங்க. தண்ணி திறக்கிற சத்தம், கதவு தட்டுற சத்தம், இல்ல யாரோ கூப்பிடுற சத்தம், இல்லைன்னா அவங்க கால் மாட்டுக்கிட்ட யாரோ நிக்கிற மாதிரி இருக்குமா. அவங்கள நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப தட்டி எழுப்புற மாதிரி இருக்குமா. காது கிட்ட ஏதோ ஒரு விசிப்பர் பண்ற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி டே பை டே அவங்களுக்கு நிம்மதியே இல்லாம போக ஆரம்பிச்சது. தூக்கமும் சரியா இல்லை. அந்த ஃபர்ஸ்ட்ரேட்டட்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டுமே அவங்க மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, அந்த விரத்தியில தான் இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு அந்த டைம்ல அவங்க யாருக்கிட்டுமே சொல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப சாமி ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு துணூர்லாம் எடுத்து பூசிட்டு படுப்பாங்க. ஆனா அப்பயும் அதே மாதிரிதான் நடக்கும். இவங்க கால் சரியாயி நல்லபடி ஏஞ்சி நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். இதுல வேற அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. இந்த அமானுஷம் வேற இவங்களை அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனாலேயே இவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்ஸ்குள்ள போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல டிப்ரெஷன் தாங்க முடியாம அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த அமானுஷ தொந்தரவை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் பயந்து போய் கடைசியில ஒரு சாமியாரை போய் பார்த்திருக்காங்க. அவரு சில விஷயங்கள்லாம் மந்திரிச்சு இவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து அனுப்பி அந்த பொருட்களை வீட்டுல கொண்டு கட்டி இவங்க கையில தாயத்தை கட்டி விட்டுருக்காங்க. அதோட ஒரு 3 மாசத்துக்கு அந்த அமானுஷ தொந்தரவு இல்லவே இல்லையா. 3 மாசம் கழிச்சு இவங்களோட காலும் நல்லபடி குணமாயிருச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் இவங்க காலு சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கும் காலேஜுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அமானுஷ தொந்தரவு இவங்களுக்கு ஆரம்பிச்சுது. இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கே புரியல. அதாவது இவங்க நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த அமானுஷம் இவங்க கூட உடல் உறவு வச்சிருக்கு.
இது ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, இதே மாதிரி கிட்டத்தட்ட 4 மாசமா தொடர்ந்து இருக்கு. ஆனா இந்த 4 மாசம் நடக்கிறப்ப அவங்களுக்கே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இது கனவா நனவான்னு. ஏன்னா இவங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறப்பதான் அந்த அமானுஷம் இவங்க கூட உடல் உறவு வச்சுக்குமா. ஆனா இந்த அமானுஷம் பாத்தீங்கன்னா பகல்ல எல்லாம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நைட்ல, அதுவும் மிட் நைட்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறப்பதான் அது அந்த மாதிரி பண்ணுமா. ஆரம்பத்துல இது ஒரு கனவா தான் இருக்கும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா போக போக தான் இது கனவு இல்ல, இது ரியலா தான் நடக்குது. ஏன்னா இவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறப்ப இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அது ஒரு 2 மாசத்துக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க முழிச்சிட்டு இருக்கிறப்ப மிட் நைட் டைம்ல கூட அந்த மாதிரி தான் நடந்திருக்கா. அந்த டைம்ல அவங்க கத்துனாலும் கூப்பிட்டாலும் யார் காதுலயுமே விழாதான். அப்பதான் அவங்களுக்கு தெரியுது இது ரியலாவே நடக்குது. ஆனா அது என்னன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. இவங்க இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லல. யாருகிட்ட எப்படி சொல்லட்டும்னு தெரியாம இவங்க யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கு. இதை எப்படி அப்பா அம்மாட்ட சொல்றது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா என்ன நினைச்சுக்குவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க யாருக்கிட்டுமே சொல்லாம அவங்க அந்த வலி வேதனைய அவங்களுக்குள்ளாலேயே வச்சுக்கிட்டு கோட்ரு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிருச்சு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல டீப் ஸ்லீப்புக்கு போனா தானே இப்படி நடக்குது, நம்ம தூங்காம இருந்து பாப்போம்னு சொல்லிட்டு இவங்க அன்னைக்கு நைட்டு தூங்காம இவங்க பேசாம படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்ப கூட இவங்க சுயநலவுல இருக்காங்க, விழிச்சிருக்காங்க. அந்த டைம்ல கூட அந்த அமானுஷம் இவங்க கூட உடல் உறவுல இருந்திருக்கு. இவங்களால கத்த முடியல, கத்தி யாரையும் கூப்பிட முடியல. கிட்டத்தட்ட என்னமோ கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சாம். ஆனா அந்த உருவத்தை அவங்களால சரியா கேப்சர் பண்ண முடியல. அது ஒரு ஆணோட உருவம் மாதிரிதான் இருக்கு. இப்ப இருட்டுல யாராச்சும் நம்மள ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா முகம் சரியா தெரியாது, ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் அவங்க எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் பக்கத்து ரூம்ல இருக்கிற அப்பா அம்மாவும் எந்திரிச்சு வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பதற்றத்தோட என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துன்னு சொல்லி கேக்குறப்ப அவங்களால எதுவும் சொல்ல முடியல. தம்பி கேட்டும் அவங்க எதுவுமே சொல்லல, அழுந்துகிட்டு தான் இருந்திருக்காங்க. இவ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா, அதனாலதான் இவ பயந்து எந்திரிச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு நைட்டு இவங்க கூட தான் தூங்கியிருக்காங்க. அவங்க காலையில எந்திரிச்சு வாஷ்ரூம் போறப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த அமானுஷ தொந்தரவு இருக்கிறப்ப அவங்க அம்மா ஒரு சாமியாரை பார்க்க போயிருந்தாங்க இல்லையா, ஒரு தாயத்து மாதிரி கொடுத்தாங்க, அது கூட கையில கட்டியிருந்தாங்களே, அந்த தாயத்து அவங்க கையில இல்ல. அது எப்படி அருந்து உளுந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை அதனாலதான் அந்த அமானுஷம் நம்மள பின்தொடருதா, அதனாலதான் இப்பெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இவங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அந்த சாமியாரை பார்க்க போலாமா, எனக்கு மறுபடியும் கெட்ட கெட்ட கனவா வருது, அந்த அமானுஷம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள கூட்டிட்டு திரும்பவும் அந்த சாமியாரை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சாமியார் இறந்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சாம். எப்ப இவங்களுக்கு தாயத்து செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த தாயத்து செஞ்சு கொடுத்த மறுநாளே அந்த சாமியாரு கொடூரமான முறையில இறந்து போயிருக்காராம். அந்த சாமியார் இறந்து போய் மறுநாள் எல்லாரும் பாக்குறப்ப ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஏன்னா அவரை என்னமோ 4-5 பேர் சேர்ந்து அடிச்சு கொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முறையில அவர் இறந்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஆளுங்க தான் அடிச்சு கொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது அடிச்சு கொன்னுச்சான்னு அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியலையா. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க ஒய்ஃப்க்கு கூட என்ன நடந்துச்சு அன்னைக்கு நைட்டுன்னு அவங்களுக்கே தெரியலையா. இவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் 2 பிள்ளைங்க மட்டும் தான் இருக்காங்க. இவரு தனி ரூம்ல தான் தூங்குவாராம். அன்னைக்கு நைட்டு அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு கெட்ட வாடை அடிச்சுச்சாம். என்னடா வாடையா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரூம் கதவை திறந்து வெளியே பார்த்திருக்காங்க. அந்த வாடை இவரு ரூம்ல இருந்து தான் வந்திருக்கு. இவங்களும் போய் கதவு தட்டி இருக்காங்க, அவர் கதவு திறக்கல. அப்ப இவங்க கதவு திறந்து பாக்குறப்ப அவரு ரத்த வெள்ளத்துல வயித்துல இருக்கிற குடல் எல்லாம் வெளியாகி மூஞ்செல்லாம் பிராண்டி என்னமோ ஒரு புலி அடிச்சு கொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான முறையில அவர் இறந்து கடந்திருக்காரு. அதை பார்த்து கத்தி மயக்கம் போட்டு அந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்து அவங்களும் பயந்து போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்களும் பல பேர்கிட்ட பல விதமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கிட்டையும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் எப்படி அப்படி இறந்தாரு, யாராவது கொன்னுட்டாங்களா, இல்ல உண்மையிலேயே ஏதாவது மிருகம் அடிச்சுச்சா, அப்படியே மிருகம் உள்ளுக்கு அடிச்சா கூட எப்படி, இது எதுலுமே சாத்தியம் இல்ல. ஏன்னா அவங்க ரூம்பு கதவு பூட்டிதான் இருக்கு, அவங்களோட ஹாலு கதவும் பூட்டிதான் இருக்கு. அப்படியே ஒரு மிருகம் உள்ளுக்கு வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு தடயம், அதோட கால் பாதம் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்ல. இல்ல உண்மையிலேயே இவரை கொன்னுட்டாங்களா, அப்படியே கொன்னுட்டாங்கன்னா ஏன் இந்த மாதிரி கொல்லணும், இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்குள்ளாலேயும் இருக்கு. அவங்களுக்கே தெரியல அவங்க கணவர் எப்படி இறந்தாருன்னு.
இப்போ ஒரு வீட்டுக்குள்ள கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு தடயத்த வந்து அந்த கொலையாளியே மிஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படியாச்சும் கதவ தொறந்திருப்பாங்க, ரூம் கதவ தொறந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது ஆயுதத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த தடயம் எதுவுமே இல்ல. அதே மாரி மிருகம் வீட்டுக்குள்ள வந்தா கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு சத்தம் கேட்டிருக்கும். கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு சின்ன எவிடன்ஸாவது இருந்திருக்கும். ஆனா அந்த மாரி எதுவும் இல்ல. அப்போ இவரோட சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. தேவிக்கு அவரோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாரி தெரிஞ்சுது. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற அந்த அமானுஷம் தான் அவரை போய் கொன்றுச்சா? நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணனால தான் அவர் அப்படி செத்துட்டாரா? அப்பனா அந்த அமானுஷம் நம்மளையும் சும்மா விடாதான்ற பயம் அவங்களுக்கு அதிகமா எடுக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கே தெரியல ஏன் அவங்கள சுத்தி இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. நாளாவ அந்த அமானுஷத்தோட தொந்தரவு அதிகமாக ஆரம்பிச்சது. அவங்க யாருக்கிட்டயும் பேச பிடிக்கல, யாரு கூடயுமே பழகவும் பிடிக்கல, சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. இந்த அமானுஷத்துக்கிட்ட அவங்க அதிகமான டார்ச்சரை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க இந்த டார்ச்சர்ல இருக்கிறப்பவே ஒரு பையன் அவங்கள விரும்ப ஆரம்பிச்சான். அந்த பையனையும் இவங்க விரும்ப ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பையன் என்ன நினைச்சான்னு தெரியல. இவங்கள விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க போகாத இடம் இல்ல, போகாத கோயில் கிடையாது. நிறைய சாமியாரையும் போய் பார்த்துட்டாங்க. இந்த அமானுஷத்தை எதுவுமே பண்ண முடியல. ஒண்ணு இந்த அமானுஷத்தை எடுக்க போறப்ப ஏதாச்சும் ஒரு தடங்களை ஏற்படுத்தும். இல்லையா அந்த சாமியாருக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும். இல்லைன்னா அவங்களே இவங்கள பார்த்த கையோட என்னால இதை எதுவும் செய்ய முடியாது. வேற ஆளுகிட்ட பாருங்கன்னு சொல்லிருவாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாளுக்கு நாள் இவங்க படுற டார்ச்சரை பார்த்து பார்த்து அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துல உடல்நல பாதிப்புனால அவங்க அப்பா அம்மா இறந்தும் போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 தம்பிங்களும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்கள அப்படியே தனியா விட்டுட்டாங்க. இவங்களுக்கு இப்ப 35 வயசாயிருச்சுங்க. இன்னமும் அந்த அமானுஷத்தோட டார்ச்சர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னிக்கே சொல்லியிருப்பேன், முடிவு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. ஆமாங்க, இவங்க இன்னமும் அந்த அமானுஷத்து கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு 35 வயசாயிருச்சு. இன்னமும் அவங்க அந்த அமானுஷ பிடியில இருந்து விடுபடல. அவங்க வாழ்க்கை கால் போற போக்குல போய்கிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் இழந்துருச்சு. ஆனா இருந்தாலும் கடவுள் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு வழி கிடைச்சிராதா, இதுல இருந்து விடுதலை கிடைச்சிராதான்னு எதிர்பார்ப்போட ஏக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.